அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஒரு கவிதையோ பாடலோ புகழ் பெறுவதும் மக்கள் நெஞ்சில் இடம் பெறுவதும் அந்த கவிதை அல்லது பாடலில் இருக்கிற உவமைகளால் மொழிநடையால் மட்டுமில்லை. அவை சிறப்பானவைதான். ஆனாலும் ஒரு கவிதையில் அல்லது பாட்டில் இருக்கிற அந்த சொற்கள், சொல்லப்பட்டிருக்கிற விதம், அது வாழ்க்கையின் நடைமுறையோடு எந்த அளவிற்கு ஒத்துப்போகிறது என்பவை எல்லாவற்றையும் பொறுத்துத்தான் அந்த பாடல் நிலைக்கும். கவிஞர் கண்ணதாசனின் புகழுக்கு அதுதான் காரணம். கவிஞர் கண்ணதாசனின் கருத்துகளோடு நம்மால் ஒத்துப்போக முடியும், ஒத்துப்போக முடியாது. கண்ணதாசனே பல நேரங்களில் கண்ணதாசனிடமிருந்து வேறுபடுவார். ஆனால் அவருடைய கவிதைகளும் பாடல்களும் இன்றும் வாழ்கின்றன, என்றும் வாழும் என்றால் அதற்கு அவர் பயன்படுத்திய அந்த எளிமையான மொழி நடை ஒரு காரணம். அவர் சொன்ன செய்திகளெல்லாம் வாழ்க்கையோடு மிக நெருக்கமானவை என்பது இன்னொரு காரணம். விவேக சிந்தாமணி என்று நமக்கு இருக்கிற இலக்கியத்தை நாம் அறிவோம். இவர் அவிவேக சிந்தாமணி என்று ஒன்று எழுதினார். அதாவது தன்னிறக்க பாடல்கள் என்று அவற்றை சொல்லலாம். தன்னை பற்றி மிக மனம் வருந்தி தான் இப்படி இருக்கிறோமே என்று நினைத்து எழுதிய தன்னிறக்க பாடல்கள், ஆங்கிலத்தில் செல்ஃப் பிட்டி என்பார்கள். அப்படி எழுதப்பட்ட பாடல்கள் தான் அவிவேக சிந்தாமணி. ஆனால் அந்த பாடல்களை படிக்கிற போதும் நமக்கு அவர் மீது மதிப்பு வருகிறது. காரணம், அவர் எழுதியிருக்கிற அந்த வரிகள். ஒரு பாட்டு இப்படி அமையும். அவர் சொல்லுவார், விளையாடும் பிள்ளையும் பறிக்க பலாமரம் வேரிற் படுத்ததே போல், விரும்பினால் சமைக்கின்ற விதத்திலே கோழிகள் வீட்டில் வளர்வதே போல். அவர் அந்த உவமைகளை நாம் எண்ணி பார்க்கலாம். இந்த பலாப்பழம் இருக்கிறதே, அது மரம் ஏறி பறிக்க வேண்டும் என்கிற தேவையில்லை, அது கீழேயே இருக்கிறது. விளையாடும் பிள்ளையும் பறிக்க பலாமரம் வேரிற் பழுத்ததே போல், விரும்பினால் சமைக்கின்ற விதத்திலே கோழிகள் வீட்டில் வளர்வது போல். எங்கும் போய் வாங்கி கொண்டு கூட வர வேண்டாம், கோழிகள் வீட்டிலேயே வளர்கின்றன. விரும்பினால் அடித்து சமைத்து விடலாம். அப்படி விரும்பினால் சமைக்கின்ற விதத்திலே கோழிகள் வீட்டிலே வளர்வதே போல், வளையலார் கைக்கென்று வாரத்தில் முழுதாக வளர்கின்ற கீரையே போல். இந்த கீரை இருக்கிறதே, அது வாரத்துக்கு 2 நாள் தான் என்றில்லை, 7 நாளும் வரும் மிக எளிதாக. வளையலார் கைக்கென்று அந்த வளையல்களை அணிந்திருக்கிற பெண்களிற்கு இயல்பாக வாரத்தில் முழுதாக வளர்கின்ற கீரையே போல், வருகின்றவர் உணவோடு உண்பதற்கு நான் என்னையும் வைத்ததல்லால் வளமான செல்வத்தை மறைவாக பெட்டியில் வைத்ததே என்று மேலேயே என்று கண்ணதாசன் எழுதுவார். அதாவது வருகின்றார் உண்ணவே உணவுடன் என்னையும் வைத்ததே அல்லாமல் நான் எப்போதும் எளிமையானவனாக மற்றவர்களுக்கு இயல்கிற ஒருவனாகத்தான் இருந்திருக்கிறேன். என்றைக்கும் எந்த சூழலிலும் பணத்தை மறைவாக நான் பெட்டியில் வைத்ததே இல்லை என்று கண்ணதாசன் சொல்வது அவருடைய வாழ்வில் அவருடைய இயல்புக்கு ஏற்ற உண்மைதான். அவரை போல சம்பாதித்தவர்களும் இல்லை, அவரை போல செலவழித்தவர்களும் இல்லை. அதை கவிஞர் கண்ணதாசனே ஒரு முறை சொல்லுகிறார், நீங்கள் இவ்வளவு பணம் சம்பாதிக்கிறீர்கள், பிறகு ஏன் இன்னமும் கடன் வாங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டால் அதற்கு கண்ணதாசன் சொன்னார், ஒரே ஒரு காரணம்தான் இருக்கிறது. நீங்கள் சொல்வது உண்மை, நான் இந்திய ஜனாதிபதியைப் போல சம்பாதிக்கிறேன், ஆனால் அமெரிக்க ஜனாதிபதியைப் போல செலவழித்து விடுகிறேன் என்று அவர் சொன்னார். எனவே வரவு இருக்கிறது, ஆனால் அதைவிட செலவு கூடுதலாக இருக்கிறது. அதை அவர் கணக்கிலே கொண்டுதான் பிற்காலத்தில் ஒரு பாட்டில் வரவு 8 என்றால் செலவு 10 இருக்கக்கூடாது என்று எழுதினார். அது மற்றவர்களுக்கு சொன்ன அறிவுரை அல்ல, அவர் தனக்கே சொல்லி கொண்ட அறிவுரையாக அது இருக்கும். அப்படி வரவுக்கு மேலே செலவு செய்தவர், எதையும் சேர்த்து வைக்காதவர், சேமித்து வைக்க வேண்டும் என்கிற பழக்கமே இல்லாதவர். இயல்பாக சொன்னால் இந்த வாழ்க்கையின் நடைமுறைகளை, சூழ்ச்சிகளை, சிக்கல்களை புரிந்து கொள்ளாத ஒருவராகத்தான் கடைசி வரைக்கும் கண்ணதாசன் இருந்தார். அவரிடத்தில் 1000 திறமைகள் இருந்தன. ஆனால் நடைமுறைக்கு ஏற்றவாறு வாழ வேண்டும் என்கிற அந்த புத்திசாலித்தனம் எப்போதும் இல்லை. யார் வந்தாலும் அவர்கள் எளிதாக இவரை எடுத்துக்கொண்டு போய்விடலாம். வருவோர்கள் உண்ணவே உணவுடன் என்னையும் வைத்ததே அல்லாமல் வளமான செல்வத்தை மறைவாக பெட்டியில் வைத்ததே என்று மிலையே என்று கண்ணதாசன் எழுதியிருக்கிற இந்த பாட்டு இன்னமும் நிலை பெற்று நிற்கிறது என்றால் அந்த பாட்டில் இருக்கிற எளிமையான சொற்களும் அவர் சொல்லியிருக்கிற முறையும் தான் அதற்கு காரணம்.